யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நிலம் தோண்டப்பட்ட போது அங்கிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை பெரும் பரபரப்புகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தது. இந்நிலையில் நீதிவான் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு மீட்கப்பட்ட எச்சங்கள் குறித்து பகுப்பாய்வுகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்று காலை முதல் சிந்துபாத்தி மையானத்தில் மனித எச்சங்கள் இருக்கின்ற இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இன்று ஆரம்பிக்கப்படும் இந்த அகழ்வுப் பணிகள் தொடர்ந்தும் சில தினங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வுப் பணிகளில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த அகழ்வுப் பணி நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் அங்கு பல்வேறு தரப்பினரும் கண்காணிப்புகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அகழ்வுப் பணி தொடர்பில் பல சட்டத்தரணிகளும் சம்பவ இடத்தில் நின்று கண்காணித்து வருவதுடன் இந்த அகழ்வுப் பணி தொடர்பிலும் கருத்து வெளியிட்டுள்ளனர். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் மிராக்கவி மற்றும் நான் சட்டத்தரணி தற்போது நாங்கள் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதைகுழிகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் கொக்குத்தொடுவாய், மன்னார், திருக்கேவிச்சரம் மற்றும் சர்வேஸ்வரா உட்பட்ட பல்வேறு மனித புதைகுழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மனித புதைகுழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளில் நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான விடயப்பரப்புகளில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளினை தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் ஊடாக என்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை 8 மணி அளவில் இந்த அகழ்வுப் பணி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் தோமதவ அவர்களுடைய குழாம் இந்த அகழ்வுப்பணி ஆரம்பித்தது. முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும், மற்றது இந்த அகழ்வு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு வரையப்பட்டது. தொடர்ந்து 3 மணியிலிருந்து இந்த அகழ்வுப்பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மனித புதைகுழி சம்பந்தமான அகழ்வு பணிகளுக்கான நிதி அமைச்சினால் தான் வழங்கப்படுகின்றது. அது தொடர்பான பரிந்துரைகளை நாங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வழங்கி வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குழாமினரால் பாதுகாப்பு தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்றுமுழுதாக நீதிமன்றங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது.